மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். சோ நான் வந்தாலே என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பத்தி டீட்டெயிலா அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு தான் வருவேன். சோ அந்த வகையில இந்த முறையில மலையாளம் தமிழ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்துல லீடா யாரு பண்ணியிருக்காங்கன்னா தேவதர்ஷினி அவங்களோட ஆக்டிங்க பத்தி சொல்ல வேணாம். பல படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியே குடும்பமே ஒரு சினிமா குடும்பம்னே சொல்லலாம். ஸோ அவங்க இதுல மெயின் லீடாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு அம்மா சென்டிமெண்ட். அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து யாருமே கிடையாது. ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன்ல அந்த டைலர் வேலையும் அவங்களுக்கு போயிடுது. அப்ப யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தை இல்லை, எதுவுமே இல்லை. சிங்கிளா அவங்க மட்டும் தான் இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அடைக்கலமா ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல இந்த எப்படி சொல்றது, குழந்தை டெஸ்ட் பேபில அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கும். பட் அந்த குழந்தை வேணாம், அந்த குழந்தையால பேச முடியாதுன்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன்ல குழந்தை வேணான்னு இருப்பாங்க. இந்த குழந்தையை என்ன பண்றதுன்னு தெரியாது. அதாவது அவங்களாலையும் வச்சு வளர்க்க முடியாது. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். இந்த குழந்தைய கொல்ல சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கிறதுனால இவங்க யாருமே இல்லை, யாருக்காக நான் வாழ்றோம்னு தெரியாம இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த குழந்தைய நம்ம வளர்க்க கூடாதுன்னு அவங்க கிட்ட இருந்து திருடிட்டு போயிடுறாங்க. சோ திருடிட்டு போய் இவங்க யாருக்குமே தெரியாம இந்த 7 கடல் 7 மலை தாண்டி எல்லாம் போவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு 2-3 மலைகளை ஏறி இறங்குறாங்க. அந்த இடத்துல புதுசா ஒரு கிராமம் போறாங்க. அது கேரளால ரொம்ப அழகான கிராமம். சோ இந்த படத்திலேயே சில பல இடங்கள்ல நம்மளுக்கு அப்படியே டயர்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், தூக்கம் வர மாதிரி. அதெல்லாம் ஃபுல்ஃபில்லா பண்றது கேமராமேன் தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல அப்படியே போர் அடிக்கிற ஸ்டேஜ்ல அந்த இடத்துல எல்லாம் அந்த கேரளாவோட அழகை நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா காமிச்சிருக்காங்க. அந்த மரம் செடி கொடி எல்லாம்ப்பா செம்ம சூப்பருங்க. அந்த அருவி சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்குது. அதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நம்மள ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னே சொன்னோம். அதே சமயத்துல மியூசிக் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் யாரு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோபி அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடணும். இந்த படத்துக்கு ஒரு பக்க பலமாவே இருந்திருக்கு. ஓகே, இப்போ இவங்க குழந்தைய கூட்டிட்டு புதுசா ஒரு கிராமத்துக்கு வந்துறாங்களா. இங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாரு கூடவும் டச்ல இருக்க மாட்டாங்க. ஒரு தனியா ஒரு வீடு. இந்த இன்னொரு பக்கம் ஒரு தூரத்துல ஒரு டீ கடை. அந்த இடத்துல ஒரு கண்ணு தெரியாத தாத்தா, ஒரு டீ கடை மாஸ்டர், 2 பேரு. இந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வராது. அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா திலீஷ் போத்தன். இவர் டைரக்டர் கம் ஆக்டர். படத்துல மாசா இருக்கிறது இவரு தாங்க. அவர் நடவுட பாவனை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இவர் அந்த ஊருக்கு, அந்த மலை பிரதேசத்துக்கு ரோடு போடுற கான்ட்ராக்டரா வரதா சொல்லியிருக்காரு. பட் அந்த விஷயம் கிடையாது. அவங்கள அந்த தேவதர்ஷினி அந்த குழந்தைங்களை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கும் அவங்க குழந்தைய திருடிட்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அதை பத்தி எப்படி அந்த கேஸை மூவ் பண்றதுன்னு சொல்றது போலீஸா தான் வந்திருக்காரு. இதை பத்தி தான் போயிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பிளாங்கா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க ஆக்டிங் பேஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனியா தான் சொல்ல முடியும். சேத்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்க கேரக்டரை ரொம்ப சூப்பரா கிளியர் அண்ட் நீட்டா பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி அண்ட் திலீஷ் போத்தன் உங்க 2 பேரோட ஆக்டிங்காக கண்டிப்பா நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா தியேட்டர்ல மறக்காம பாத்துருங்க. ஏன்னா இந்த விஷுவல் தான் படத்துல ரொம்ப பெரிய பிளஸ் எல்லாமே. ஓகே, மீண்டும் வேற ஒரு திரைப்படத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ so much.